இப்பவும் வந்து பாய்ஸ் வந்து இருக்கும் இந்த ஸ்பேஸ்ல, பட் இப்போ கேர்ள்ஸும் இருக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அடிக்கடி கேர்ள்ஸும் ஸ்பேஸ்ல ஸ்பீக்கரா வந்து நீங்க ஐயப்பன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடிக்கடி கேர்ள்ஸும் இப்படி ஆர்கானிக்கா வந்து என்ன சொல்றது ஸ்பேஸ்ல வந்து பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு கருத்து நான் இதுல தெரிவிக்கிறேன். சந்தோஷம். மேக்னா ஐ எம் சாரி ஃபார் தட். நான் வந்து உங்களுக்கு இந்த அப்யூஸ் பண்றவங்களாம் நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. பட் சொல்றேன், உங்களுக்கு இவ்வளவு த்ரெட் வந்திருக்குன்னா அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஏன்னா சோசியல் மீடியால பேசுறவங்க எல்லாம் யாருமே நேரெல்லாம் எதுவுமே கண்ணு முன்னாடியே வர மாட்டாங்க. கார்த்திக் இருக்குமா இவரெல்லாம் டெய்லி சொல்லியிருக்காரு, இங்க பேசுறவங்க எல்லாம் நேர்ல பார்த்தாங்கன்னா சிரிச்சுட்டு தான் போவாங்க. அவ்வளவு தைரியம்லாம் இங்க யாருக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படி அபியூஸ் பண்றவங்க தான் அவ்வளவு ஃபீல் பண்ணணும். நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டியது. கண்டிப்பா. ஒரு நிமிஷம், ஐ வானா லைக் பிட்ச் on this. I know like அவங்க ரேப் த்ரெட்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் யாரும் அதை ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. யார் வேணா என்ன வேணா பேசலாம். they can say whatever they want to do, but the lowest of lows like for a human being is abuse. Okay, don't do that, please don't do that. இல்ல அத ஜஸ்டிஃபை பண்ணல, பட் நான் ஜஸ்டிஃபை பண்ணல ஷூஸ், நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. அது கோவமா பேசினாங்க அப்படினு நீங்க சொல்றதுனால இவங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னு நீங்க சொல்லாதீங்க ப்ளீஸ். யார் வேணா எவ்வளவு கோவம் வேணா. இது வந்து நாங்க யாரும் ஜஸ்டிஃபை பண்ணல. எவ்ரி சிங்கிள் டே இதெல்லாம் நடக்குதுதான். இது வந்து அவங்களோட மென்டல் பீஸ், அவங்க வந்து நிம்மதியா அவங்களோட நிம்மதிக்காக மட்டும் தான் நாங்க சொல்றோமே தவிர what to do. It doesn't work like that. இல்ல so this is the problem. This is the problem. அவங்க எல்லாரையும் நம்ம போய் வந்து okay I will call this person out on social media, நான் இவங்கள போட்டு இது பண்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும். Okay, how many people are you going to do sush? நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு 1000 பேர் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரேப் த்ரெட்ஸ் வந்தா as a society, as a civilization, we have all collectively moved forward by like going through revolutions and going through like different types of changes by talking. We came out of slavery, then we came to civil rights. We do all of this so that we all like we collectively like get better like in the society. நீங்க பாட்டுக்கு எப்படி வந்து நீங்க இவ்ளோ கோமா பேசுனீங்கன்னா இதெல்லாம் நார்மல்னு எப்படி நீங்க நார்மலைஸ் பண்ணலாம்? வர கூடாது அவ்வளவுதான். there is no நாங்க நார்மலைஸ் ஜஸ்டிஃபை பண்ணல. ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. this is the problem. this is your problem. no there is இல்ல உங்களுக்கு ரேப் த்ரெட் வர மாதிரி எங்களுக்கு below the belt வந்து அபியூஸ் பண்றாங்க. இத வந்து அபியூஸ்ங்க எடுத்துக்கங்க. That's the end of the discussion. Okay, there is no bloody but after that. மேடம் 1 செகண்ட் இருங்க. உங்களுக்கு ரேப் த்ரெட் வர மாதிரி எங்களுக்கு below the belt போய் ப்ரூட்டலா அபியூஸ் பண்றாங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு நோட்டிபிகேஷன் வருது, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கட்டா? அபியூஸ்னு சொல்லுங்க, அது ரேப் த்ரெட்னு வந்து நீங்க வந்து அப்படி டோட்டலா வந்து நீங்க வந்து பிராண்ட் பண்ணாதீங்க. அபியூஸ் பண்றாங்க, டோட்டலா பண்றாங்க. பாய்ஸையும் பண்றாங்க, ஃபீமேல் ஜெண்டரையும் பண்றாங்க. How is it the same? How is it the same? How is it the same? ஒரு நிமிஷம் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அதுதான் சோஷியல் மீடியாங்க. சேம் தான், அதுதான் சோஷியல் மீடியா. இங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வந்து சந்தோஷ் please give me a minute. Okay, do you understand what oppression is, what feminism is? ஒரு பப்ளிக் ஃபோரத்துல வந்து நம்ம பேசுறோம்னா 1000 பேர் 2000 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா பேசுவாங்க. நான் ஜஸ்டிஃபை பண்ணல. இப்ப பேசிட்டே இருக்க போறீங்கன்னா நான் பேச மாட்டேன். I need a minute. இல்ல சந்தோஷ் கரெக்ட்டா தான் பேசுறாரு. ஒரு நிமிஷம் I need a minute. இல்ல நீங்க பேசுங்க. இல்ல ஓகே நான் மைக் ஆஃப் பண்ணிறேன். நீங்க Thank you. Please, thank you. See, when we're talking about oppression, you need to understand that like there is a group of oppressors and there is a group that is oppressed. Okay, when we are talking about gender equality, okay, also feminism வந்து வெறும் வந்து women rights-க்கும் men rights-க்கும் மட்டும் கிடையாது. It is in general opposing oppression. அவ்வளவுதான். ஓகேவா? It can be across any sort of oppression, whether it's against LGBTQ rights or like racism or casteism or like even gender inequality also falls under feminism. நீங்க feminism there is a group that is oppressed and there is a group that is like oppressing. In the gender inequality we all know that men hold the upper hand, don't we? Idhula வந்து யாராவது disagree பண்ணீங்கன்னா then I have nothing to tell you. Okay, men hold the upper hand in society. We live in a patriarchal society where men have the upper hand. They are the oppressors. So as women, when they do vent or they have a problem with something, you be quiet. That's how we get rid of oppression. You have to be quiet. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து யூ ஹாவ் நோ சே. ஃபெமினிசம் ஃபெமினிசமோட டெஃபினேஷன் அதுன்னு நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் பண்ணவும் கூடாது. தட் இஸ் நாட் யுவர் பிளேஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? பிகாஸ் யூ ஆர் த ஒன்ஸ் தட் ஆர் ஒப்ரெஸிங். யூ ஹாவ் அப்சல்யூட்லி நோ ரைட்ஸ் டு டு தட். ஜஸ்ட் டோன்ட். See, this is the problem. When you generalize, obviously no one will support you. And நீங்க சொல்ற எல்லாமே ரபிஷா தான் இருக்கு. You just want to generalize everything. Victim play பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. See, even in the same space C-shed,
நேற்று என்ன ஆச்சுன்னு எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஐ வாஸ் இன் த சேம் ஸ்பேஸ். தே வில் அபியூஸ் த டைரக்டர், தி ஆக்ட்ரஸ் தேர். நாட் ஈவன் தட். இது கூட பரவாயில்ல, படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் இப்படிதான் இப்படின்னு சொல்லும் போது how do you expect people to react? எக்ஸாக்ட்லி ஃபெமினிசம் பத்தி பாய்ஸ் பேசக்கூடாது, ஆனா பாய்ஸ் பத்தி கேர்ள்ஸ் பேசலாம். அதுதான் what do you expect us to do? கரெக்ட்ங்க. அது நான் மறுபடியும் சொல்றேன், பாய்ஸ் பத்தி see this is not feminism. see what you are doing is just attention seeking. And see இல்ல wait பண்ணுங்க, what you are doing is just attention seeking. You are just sugarcoating. You are just sugarcoating your sentence, that's all. Nothing else. I'm telling that this is not feminism. I'm telling exactly. This is not feminism at all. இல்ல உங்களுக்கு புரியல ஃபெமினிசம்னா என்னன்னே புரியல. மணி ஐ நீட் டு ஸ்பீக். ஃபெமினிசம்னா என்ன நீங்க சொல்லி தராதீங்க மணி, ப்ளீஸ் நீங்க சொல்லி தராதீங்க. ஃபெமினிசம் encompasses all sorts of oppression. நான் மறுபடியும் சொல்றேன், men are not allowed to talk about women. This is the same energy as like UCs cannot be talking about people who are oppressed. ஓகேவா? அப்பர் காஸ்ட்ல இருக்க யாரும் போய் லோவர் காஸ்ட பத்தி எந்த கிரிட்டிசிசமும் வைக்க முடியாது. But the lower caste can hit the upper caste. That's how it works. You hit oppression டைரக்டா. That's what you do. Whether it's gender equality or casteism or racism, அப்படிதான் வேலை செய்யும். நீங்க பேசாம தான் இருக்கணும். See, I am a straight woman. If an LGBTQ person comes, right, like if a queer person comes and tells me that all straight people are transphobic or homophobic, நான் வாயை மூடிட்டு தாங்க அங்க இருப்பேன். ஏன்னா வந்து நான் அந்த ஆப்ரேஷனை ஃபேஸ் பண்ணல, அவங்க தாங்க அதை ஃபேஸ் பண்றாங்க. So they can talk, they are venting out and they need to get that same right. So they will do it. They have the right to talk. நீங்க அங்க பேசாம தான் இருக்கணும், because you are somehow shielded by this. நீங்க ஆக்டிவா நீங்க எந்த அப்ரோச்சுமே பண்ணவே வேணாம். யூ கேன் பி த கிரேட்டஸ்ட் பீப்புள் on earth. Okay, as a man though, however, because you are in the man community, you're already shielded, you're already protected from oppression, right? So then you need to be quiet. Until we all get that, you need to be quiet. We're going to be talking. It's our time to talk. We will talk. And as far as this movie is concerned, உமனை வந்து என்ன தப்பா காட்டினாங்க, ஒரு விஜய் சேதுபதி கேரக்டர்ல இருந்து யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஓகே, யூ கேன் ஷோ அ பேட் கேரக்டர், யூ கேன் ஷோ அ கிரே கேரக்டர், இட் இஸ் ஆல் ரைட். டோன்ட் க்ளோரிஃபை தட். நம்பர் 1. நம்பர் 2, உமனோட கேரக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தோட எழுதுங்கன்னு தான் நாங்க எல்லாரும் கேட்டோம். தட்ஸ் ஆல் வி ஆஸ்க்ட். ஓகே, we wanted to be better represented and properly. இல்ல நீங்க பேசின டாபிக்ல இருந்து இது வரைக்கும் பேசினதுல இருந்து எனக்கு ஒரு क्वेश्चन. ஏன்னா எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபெமினிசம் பத்தி நீங்க படிச்ச அளவுக்கோ இதுவோ எனக்கு தெரியாது. பட் ஒரு பேசிக் டவுட் இப்போ கேக்குறேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கோ அதோட கம்மியா இருக்கவங்க வந்து அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறீங்க. சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மூவி எடுத்துட்டோம்னா, இல்ல அதாவது என்ன சொல்றேன்னா, அப்ரஸ் நானும் ஃபீமேல் தான், நான் பேசலாம்ல. நான் ஃபீமேல் தான், நான் பேசலாம்ல. ஹரிஷ், யூ கம்ப்ளீட் யுவர் क्वेश्चन. சாரி. யா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம்ப்ளீட். ஏன்னா எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நானு. ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி அதிகமா தெரிஞ்சதுனால. இப்போ யாருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கோ, யாருக்கு மோர் கண்ட்ரோல் இருக்கோ, அவங்க தான் should be questioned. அண்ட் யாருக்கு அதுல கம்மி ஹேண்ட் இருக்கோ அவங்களுக்கு நீங்க வந்து கேள்வி கேட்க கூடாது, இல்ல அவங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க நான் அண்டர்ஸ்டாண்டிங்ல. இதை ஒட்டி இப்ப இந்த ப்ராஜெக்டை மட்டும் எடுத்துக்கணும்னா, திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஸ்பெசிபிக்லி டிசைன்ட் ஃபார் சமந்தா அண்ட் நயன்தாரா. இவங்க 2 பேரும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுனாலதான் இந்த பட்ஜெட், இந்த ப்ராஜெக்ட்ல ப்ரொடக்ஷன் டீம்லயும் இருக்கிறது நயன்தாரா, ஹூ இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி அண்ட் ஹூ இஸ் த, நீங்க சொல்ற மாதிரி மோர் இன் கண்ட்ரோல். நாட் விக்னேஷ் சிவன் தனியா எடுத்துட்டு போய் ஒரு படத்தை எடுத்தாருன்னா, அவரை வச்சு நாளைக்கு யாராவது நார்மல் ஒரு ஹீரோயின்ஸை போட்டிருந்தா கூட இவ்வளவு பாப்புலாரிட்டி வந்திருக்காது. ஏன்னா நயன்தாரா அப்ரூவ்ட் இட் அண்ட் சமந்தா ஆக்டட் இன் இட். இட் பிகம் பாப்புலர் நாட் பிகாஸ் ஆஃப் ஈவன் விஜய் சேதுபதி. இது வந்து இவங்க 2 பேர் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும் போது இங்க வந்து பிஃபோர் குவெஸ்டனிங் ஆர் ஈவன் அப்யூசிங் விக்னேஷ் சிவன், நீங்க நயன்தாராவையும் சமந்தாவையும் தானே மெயினா கேட்கணும். நீங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தீங்களா? Do you remember that we actually said we were very 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 disappointed with both Nayanthara and Samantha? நாங்க actually இத நேத்துக்கு பேசணும். நீங்க இருந்தீங்களா கேட்டிங்களான்னு தெரியல. யாருமே அந்த ஸ்பேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா அதிகமா the tweets I saw is about Vignesh Shivan, not questioning about Nayanthara or Samantha. ஏன்னா நீங்க ஃபெமினிசம் பத்தி பேசும்போது Vignesh Shivan தான் நாங்க क्वेश्चन பண்ணுவோம். Why listen, even the industry is already like என்னது சொல்றது, men have the upper hand in the industry as well, don't they? So இந்த மாதிரி 4 படம் இதையும் நாங்க பேசணும். இந்த மாதிரி 4 படம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே போயிருந்தா they might not get opportunities in the future. The same Nayanthara who has done like female centric roles has also done Bigil and movies like this. இத பத்தியும் நாங்க பேசணும். நேத்துக்கு என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, யாரை கிரிட்டிசைஸ் பண்ணோம்ன்றதே தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க. They are the ones who has approved it, not about rejection. அவங்க தான் இதுக்கு மெயின் ரீசன். they designed the project. அவங்க தான் ப்ரொடக்ஷன்ன்ற போது ரவுடி பிக்சர்ஸ்ன்றது நயன்தாரா தான். சோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள விட்டுட்டு அதாவது இங்க பாருங்க, ஒருத்தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா
பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து இஃப் ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் சம்திங், நான் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. உட்காந்து லைக் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் உட்காந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. a little bit of consideration and kindness will take us a long way in this world. okay, எனக்கு பிரச்சனை இருக்குன்னா you respect that. அந்த மாதிரி ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா they respect that. as like நீங்க வந்து எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்ல வர இது வந்து it is not the place to do that. Do you understand? நீங்க வந்து you're diluting the issue from the people who are actually affected by it. உங்களுக்கு இஷ்யூல you have all rights. உங்களுக்கு நீங்க உங்க ஒபினியன் வைக்கிறதுக்கு இருக்கு. I just wanted to know who has to be a main party of concern or who has to be questioned here. அதுதான் இப்போ நான் கேட்ட क्वेश्चனே தவிர it's not about answer here. yeah of course. okay ஹரிஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ற, ஒரு பொதுவான ஒரு மொத்த சொசைட்டியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க. ஓகேயா? ஸோ வருஷமா ஒரு 2000 வருஷம் இல்லை அதுக்கு மேல இருந்தே விமென், அதாச்சும் பெண்கள் அப்படின்றவங்க வந்து ரொம்ப அநியாயத்துக்கு முடக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அது ஏன் எந்த விதத்துல அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதோட ஒரு 10 மடங்கு அதிகமாவே இருந்திருக்கு. இப்ப வரைக்குமே வந்து பெண்கள் வந்து முடக்கப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. எந்தெந்த விஷயத்துல அப்படின்றது வந்து இப்போ ப்ரோக்ரஸ் ஆக ஆக சொசைட்டி விதவிதமான விஷயத்துல, இப்போ வந்து மேக்னாக்கு வந்து வந்த ரேப் த்ரெட்ஸ்ங்கிறது வந்து ஒரு சொசைட்டி வந்து வளர்ந்து வந்து அந்த விதத்திலயும் வந்து முடக்கப்படுறாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இடத்துல மென் டெஃபினெட்லி அவங்க சொன்ன மாதிரி மென் ஃபேஸ் அபியூஸ். ஓகே, பட் வாட் டு விமன் ஃபேஸ் அப்படின்னா, விமனுக்கு வந்து இந்த அபியூஸ் பிளஸ் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு அபியூஸும் வருது. ஓகே, ஸோ உங்களை விட ஒரு 10 மடங்கு கஷ்டமா இருக்கு எங்க வாழ்க்கை. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நார்மலி, அதாச்சும் ஆண்களுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அதிகம் சொசைட்டில. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து யூ ஆல் த மென் ஹேவ் அந்த அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொன்னனால. ஸோ பொதுவாகவே கண்ட்ரோல் அப்படின்ற நாட் கண்ட்ரோல், அக்கௌண்டபிலிட்டின்னு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது எப்படின்னா, உங்ககிட்ட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மேக்கிங் த சொசைட்டி பெட்டர் வரும். பிகாஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, அப்புறம் எப்படி இந்த ஆப்ரேஷனுங்கிறது கம்மியா இருக்கு மென்னுக்கு. ஓகே, அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் அதிகமா வரும். அதை தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். கொஞ்சம் கன்சிடரேட்டா இருங்க. கொஞ்சம் வந்து இப்ப நாங்க வந்து விமன், அதாவது முடக்கப்பட்டு இருக்க ஒரு வர்க்கம். ஓகே, அவங்க வந்து இப்போ எங்களுக்கு இதுல பிரச்சனை அப்படின்ற காது கொடுத்து கேளுங்க, இவங்களுக்கு ஏன் அது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேளுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ ரோட்ல ஒரு 10 மணிக்கு நைட்டு நீங்க வந்து சேஃபா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயோ யாரோ நம்மள வந்து திருடிடுவானோ, யாரோ நம்மள வந்து இப்ப மக் பண்ணிடுவானோ அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு பயமா இருக்கும். எனக்கு வந்து அது பிளஸ் ஒரு 10,000 பயம் இருக்கும். உங்களுக்கு அந்த என்ன பயம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இதெல்லாம் ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகேயா? அவ்வளவே தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களை விட எங்களுக்கு வந்து பிகாஸ் வி ஹவ் பீன் அஃபெக்டட் ஹரிஷ் ப்ரோ, அதனால எங்களுக்கு வந்து பயம் ஒரு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்மியா இருக்குங்கிறேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மேக்கிங் த சொசைட்டி பெட்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பீயிங் மோர் அவேர் ஆர் பீயிங் மோர் ரெஸ்பான்சிபிள் வில் ஃப்ளோ ஃப்ரம் த மென். பிகாஸ் மென் ஆர் வாட் யூ சே, ஐம் நாட் என்ன சொல்றது, எல்லா மென்னும் வந்து கெட்டவங்க. ஆனா என்ன சொன்னீங்க? பாலாஜி சேர்மான் நல்லவங்க இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ, நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க காமெடி பண்றேன் அப்படின்ற விஷயத்துல. ஒரே செகண்ட். ஸோ அதான் சொல்றேன். ஸோ ஆல் மென் ஆர் பேட் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ஆல் மென் டூ கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் அந்த சொசைட்டி பீயிங் வாட் யூ சே கொஞ்சம் ஆப்ரேஷன் பேஸ்ட். அதான் நான் சொல்ல வரேன், புரியுதா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வில் டெஃபினெட்லி ஃப்ளோ ஃப்ரம் மென். நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓகே இதுல என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். புரியுதா ஹரிஷ் ப்ரோ? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? ஒன் செகண்ட் இருங்க. நான் கேக்குறேன், இப்போ விஜய் வந்து தளபதி வந்து பீஸ் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மூவிஸ் இப்போ இது எடுத்துக்கோங்க, மாஸ்டர் எடுத்துக்கோங்க, பீஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுலலாம் விமன் கேரக்டர்ஸ்க்கு பெருசா ரோலே கிடையாது. இட்ஸ் மோர் மேல் சென்ட்ரிக் மூவி. இதெல்லாம் இது வரைக்கும் அட்லீஸ்ட் நான் கேள்விப்படல நீங்க பெரிய இஷ்யூ ஆக்கி. ஆனா ஏன் காத்து வாக்குல 2 காதல் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? எனக்கு புரியல. என்ன அதுல வந்து இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், நான் அந்த படம் பார்த்துட்டேன். ஓகேயா? நான் பார்த்த வரைக்கும் எவ்ரிபடி என்ன சொல்றது, அங்க மெயினா பிரைஸ் பண்ணதே எல்லாருமே சமந்தா அண்ட் நயன்தாராவை தான் பிரைஸ் பண்ணாங்க அந்த படத்துல. ஓகே, ஸோ இது வந்து விக்னேஷ் சிவன் வந்து நான் வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. அந்த ஒரு
இன்டென்ஷன்ல எடுத்திருக்காரு அப்படின்றப்போ அதை கன்வே பண்றது வந்து ஒரு ஃபுல்லஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷனோட பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் ஆசை. பட் ஹேஸ் ஹி டன் இட் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினபிள். ஓகே மகாலட்சுமி, ஐம் நாட் கொஸ்டினிங் யோர் டேஸ்ட் இன் மூவிஸ் ஆர் எனிதிங், பட் எங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்ட்ல இது ப்ராப்ளமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அது ஏன் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு ஒரு 2-3 நிமிஷம் யோசிங்களேன், ஏன் இதுவா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் காத்துவாக்குல 2 காதலை பத்தி இங்க யாருமே இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணலங்க. நீங்க தான் ஸ்பேஸ போட்டு நீங்க தான் பிடிக்கலன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சீங்க. இல்ல இடையில கேட்டாங்க. நாங்க எல்லா பிரச்சனை எல்லா படத்தை பத்தியும் தான் if it's problematic we call out. நீங்க மூவிஸ் பத்தி பேசிறதா பிரச்சனையே இல்ல. மூவி பிடிக்குதுன்னு சொல்ற எல்லாரும் இப்படிதான் நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்ணும்போது கேட்க தான் செய்வாங்க. இந்த மூவி பிடிக்குதுன்னா இவங்களும் அப்படிதான் அப்படின்னு அந்த ஸ்பேஸ்ல நீங்க இருந்த சாரி மேக்னா கேஜிஎஃப் இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், the same space சோ கேட்க தான் கெரியா இருக்கட்டும், விஸ்வாசமா இருக்கட்டும், இதெல்லாம் வுமனுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்கலையா? கேஜிஎஃப், பாகுபலி, விஸ்வாசம் அண்ட் தெரி, இந்த 4 மூவி எடுத்துக்கங்க. இதுல வுமனுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர். அப்புறம் எதுக்குங்க பிகில பத்தி பேசிட்டு இருக்கீங்க? saying that we have a problem with it. Why are you bringing up different scenarios and diluting the issue? The issue is we feel misrepresented or misrepresented and underrepresented in this one particular movie. விக்னேஷ் சிவன் எப்பவுமே வுமன் சென்ட்ரிக் ஃபிலிம்னு சொல்லவே இல்ல. பூஜை போட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் வுமன் சென்ட்ரிக் ஃபிலிம்னு சொல்லல. சரி பீஸ்ட் எடுத்துக்கோங்க. பீஸ்ட் அவர் ஃபன்னா ஜாலியா லைட் ஹார்ட்டடா ஹார்ம்லெஸ்ஸா ஒரு ஃபிலிம் எடுக்கறேன்னு தான் சொன்னாரு. ரிலீஸ் ஆன முதல் நாள் ஸ்பேஸ்ல கூட அப்படி தான் சொல்லிட்டு பேசிட்டே இருக்காதீங்க ப்ளீஸ். ஹலோ பேசிட்டே இருக்காதீங்க, கேளுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, என்ன யாருமே பேச விடல. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டே இருந்தீங்க. வுமன் சென்ட்ரிக் ஃபில்மா இருந்தா அவங்க தப்பா காமிச்சிட்டாங்க. ஷூஸ் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அபியூசிவ்ல ஆரம்பிச்சு இப்ப பிகில் வரைக்கும் போயிட்டீங்க. சந்தோஷ் நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, வேற யாரும் விடுங்க. பிகில் நான் தான் எழுதேன். ஓகேயா, ஐ அம் தி ஒன். நான் தான் வந்து பிகில் பத்தி பேசினேன். நான் ஏன் பேசினேன்னா தேர் சம்வன் இங்க இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி விமன் கேரக்டர்ஸ்க்கு வந்து டெப்த் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இது வந்து அவங்க வந்து இந்த மூவி மட்டும் தான் பேசினாங்க. நான் என்ன கேக்குறேன்னா தளபதி மூவிஸ் வரும்போதெல்லாம் நீங்க நல்லா தான் என்ஜாய் பண்றீங்க. ஐ டோன்ட் see anybody. நான் வந்து we talked about this. I'm a Thalapathy fan. நான் சொல்றேன் வந்து Bigil was horrible. It was not women empowerment. I am a huge Thalapathy fan and I'm telling you that it was not women empowerment. Bigil was horrible. Beastலயும் வந்து the space that the woman had in that movie was garbage, absolutely garbage. நான் சொல்றேங்க, இப்போ சொல்றேன் in front of what like 1500 people I'm telling you that it was சரி. ஆனா அதுதாங்க நான் அது தப்பு, நான் அது இல்லன்னு சொல்லல. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ப்ராப்ளம்னா எல்லாருக்கும் எல்லாமே ப்ராப்ளம் தான். Also I need to tell something to all the women on this space. Please don't take the high horse. ஒருவேளை நீங்க அபியூஸ் ஃபேஸ் பண்ணோர், ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ராப்ளமேட்டிக்கா தெரியலனா good for you. நீங்க you have that privilege and you have been protected. Okay, I am very happy that as in this community we have some people who are protected from abuse and from the oppression. Okay, I am very 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 happy that there is some sort of change, but please don't throw other women under the bus when women say that they have a problem with something. It is somehow we are not, excuse me, I am not throwing you under the bus. Okay, as women don't take the high horse here. Okay? நம்ம படத்தை பத்தி the high horse here. And also I am asking you பாருங்க, I am not throwing you under the bus. I'll answer this is a problem. உங்க பாயிண்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா யாராவது சொன்னாவே you are generalizing them. இந்த படம் பிடிச்சா இப்படிதான் உங்க பாயிண்ட்ஸ் I am asking this out of curiosity. I am not, excuse me, I am not throwing you under the bus. Okay, so please take care of your words before you speak them. I am not throwing you under the bus. Okay, I am being a woman. நான் ஒரு பொண்ணு தான். I will never throw somebody under the bus. If somebody is facing abuse, I will definitely. Can you listen to me? No, please let me speak. You were speaking till now. Did you call Mr. Karthik out when he told Meghna that when she did get rape threats, he said அந்த பொண்ணு நீங்க ஒருவேளை ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்களா or something like that பேசினா இந்த மாதிரி தான் இங்க நடக்கும்னு அவர் வந்து நார்மலைஸ் பண்ணி excuse இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. Wait, excuse me, wait, see, please don't misunderstand things. No, you misunderstood what I dragged out. There is something that Karthik first ஒழுங்கா புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு வந்து பேசாதீங்க. நான் என்ன பேசுனேன்னு தெரியாமே வந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? கார்த்திக் சார் சொன்னது சம்டைம்ஸ் நம்ம பேசாம இருக்கும்போது கூட ஒரு காசை நம்ம சப்போர்ட் பண்ணப்போ ஏதோ பெருசா அவங்க வந்து மேக்னா சொன்னது நான் ஒண்ணுமே பேசல அதுக்கே இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற போது கார்த்திக் சார் சொன்னாரு
சில விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியலா இருந்தா நம்ம பேசாம இருந்தா கூட நம்ம வந்து ஒரு இப்ப அவங்க மேக்னா சொன்னது நான் ரியாக்ட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து பேக்லாஷ் வரும்னு அவர் சொன்னதை தான் நான் வந்து எஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் லாட் ஆஃப் கேசஸ் நான் சொன்னேன். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து நான் கேட்கலைங்க. நீங்க என்ன சொன்னீங்க நான் கேட்கலைங்க. அவர் இல்ல 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 அவர் I was here throughout the space. ஒரு நிமிஷம், I was here throughout the space. அவர் என்ன சொன்னார்னா, when that girl said she got 61 rape threats, he said ஒருவேளை like ரொம்ப it is not because of your language, it is rather because of like whatever controversy that you're talking about. ரீசன் கொடுக்காதீங்க. ரேப் த்ரெட்ஸ்க்குலாம் ரீசன் தராதீங்க. நாங்க ரேப் த்ரெட்ஸ்க்கு இங்க பாருங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க ஓகேவா? நான் வந்து என்னைக்குமே being a woman I will stop. There is no but. That is how nobody here justifies rape threats. We are all not so you are not justifying the rape. You're not justifying it. You are diminishing it. You're diminishing it. You're not justifying I am not. இங்க பாருங்க மேக்னா சொன்ன ஒரு பாயிண்ட் I'm not I am not diminishing it. And how dare you talk to me like that? You are being pretty reductionist there. I mean, I'm not even I will not let you finish the sentence, Mahalakshmi. You are diminishing rape threats. I am not diminishing rape threats. What? Where did you even get your education if you can't understand? Listen, rape threats. Where did you even get your education if you can't understand what I say? Like extra ஃபிட்டிங்ஸ்லாம் அங்க கிடையாது. ஓகே, ரேப் த்ரெட்ஸ் ஆர் அன்அக்செப்டபிள். அவ்வளவுதான். அங்க ரீசன் கொடுக்கிறதுக்கு இடம் கிடையாது. யூ cannot say பட் இதெல்லாம் நார்மலா இங்க நடக்கும், சோ யூ ஹேவ் டு பீ ஸ்ட்ராங். அதுக்கெல்லாம் வந்து இடம் கிடையாது. ரேப் த்ரெட்ஸ் ஆர் பாருங்க இஷ்டத்துக்கு நீங்க எதையாவது புரிஞ்சிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் கிடையாது. நீங்க புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். மகா இல்ல அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ்க்கு நீங்க அகைன்ஸ்டா என்ன பேசணும் அவங்க உங்களை ஜெனரலைஸ் தான் பண்ணுவாங்க. இது திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நான் அவங்க எதுவுமே அவங்க சொல்றது எல்லாமே வேலிட் ஓகேயா? அவங்க வந்து நான் சொன்னேன் இப்படி நான் வந்து ஐம் டிமினிஷிங் அப்படின்னு அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வேலிட் ஓகேயா? அவங்க வந்து ரேப் த்ரெட்ஸ் யூ cannot justify it. நீங்க வந்து யூ ஹேவ் டு கால் அவுட், யூ ஹேவ் டு நீங்க இந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்கன்னா யூ ஹேவ் டு கால் அவுட். எவ்ரிதிங் ஐ அக்ரி பிகாஸ் men are not going to stop. I know that. ஸோ நம்ம அமைதியா இருந்தா எதுவுமே நடக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க வந்து நான் வந்து கார்த்திக் சார் வந்து ரேப் த்ரெட்ஸை ஜஸ்டிஃபை பண்ணாரு, அதை நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் அங்க இருக்கிறதுல தப்பு. நீங்க என்ன இவ்வளவு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அவங்க கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இங்க பாருங்க, நான் அவங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம் நான் திரும்ப என்னால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. மேக்னா வந்து நான் இங்க ரியாக்டிவ் she felt so bad இல்ல she felt so bad you that guys collectively told that girl to be strong and you told her that will happen and you sent her away. Please no we didn't say. நான் சொன்னேன் உங்களால பிடிக்கலனா ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். நாங்க ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அது கரெக்ட் தானே? Can I talk? Maha, can I talk? yeah ஓகே, இங்க பாருங்க மகாலட்சுமி அவங்க சொல்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ நான் வந்து ஐம் ஜஸ்ட் பேசிங் என்னைய வச்சே நான் பேசுறேன். இப்போ வந்து எனக்கு காட் ஃபார்பிட் பட் ஒரு ரேப் த்ரெட் வருது அப்படின்னா நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாது, நான் சோஷியல் மீடியா இப்படிதான் அப்படின்னு சொல்றது கரெக்டா? இங்க பாருங்க அவங்க 61 rape threats in a day அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 61 rape threats எனக்கு வருது, எனக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வருது நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் வந்து மென்டலி பெருனா ஸ்டேபிளா இருக்கணும், இப்படிதான் இருக்கும் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்றது கரெக்டா இல்லையா மகாலட்சுமி? நான் வந்து இங்க பாருங்க ஆப்வியஸ்லி அது வந்து தப்புதான். நான் வந்து உங்ககிட்ட வந்து இல்ல இந்த மாதிரி ரேப் த்ரெட்ஸ் தப்புதான் அப்படின்னு சொல்றது எவ்ரிபடி அக்ரீஸ். அது கிடையாது. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், நான் வந்து மென்டலி ஸ்டேபிளா தான் இருக்கணும், இவங்க எல்லாம் கண்டுக்க கூடாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்றது வந்து நாட் விட்டுருங்க லைக் பட் ஹவு டு ஐ சே லைக் பி ஸ்ட்ராங், இப்படிதான் இருப்பாங்க ஆளுங்க அப்படின்னு சொல்றது கரெக்டா? அவங்க கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, நீங்க வந்து உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் டே இந்த மாதிரி 1000 ரேப் த்ரெட்ஸ் வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்ரி சிங்கிள் டே will you call out? ஏன்னா எனக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணுங்க that's your choice obviously. அந்த பிளே போட்டு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு கரெக்ட்டா? இல்ல tell the victim what to do. அவங்க victim அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாது. இல்ல அவங்க விக்டிமா வந்து இங்க பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க சொன்னாங்க நான் என்ன வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பேசுறீங்களா ப்ளீஸ்? victim-ஆ அவங்க வந்து பேசுறாங்க. It's not that I'm victimizing myself. That's not the meaning. She is the victim of the situation. She's the one who's getting the rape threats. So in that situation she is the victim. என்ன பேசுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ப்ளீஸ். at least அவர் சென்டென்ஸ் நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஜெனரலைஸ்ட் பண்ணி பேசிட்டே இருந்தா it's not going to help anyone. இல்லங்க அவங்கள ஸ்டே ஸ்ட்ராங்னு சொன்னதுல என்ன இருக்கு? என்ன ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம், பிளாக் பண்ணுங்கன்னு சொன்னோம், இதுல என்ன தப்பு?
இதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, நாங்க ஸ்டே ஸ்ட்ராங்னு சொன்னோம், பிளாக் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிளாக் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. அதை தாண்டி the discourse, அதாவது நம்ம பேசுற conversation will have to என்ன சொல்ல, எதை தாண்டி போகணும் அப்படின்னா இந்த பசங்களை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து பத்தி பேசணும். ஏன்னா அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க. தப்பு பண்றவங்களை என்னெல்லாம் பண்ணலாம். இல்லங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கன்றதுனுடைய பாயிண்ட் அதானே. அவங்கள ரிப்போர்ட் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? நோ நீங்க ஏன் வந்து அக்கௌண்டபிலிட்டியை வந்து பசங்க மேல போடக்கூடாது? இங்க நான் தானே பண்றேன். அந்த அக்கௌண்டபிலிட்டி பசங்க மேல தான் போடுறோம். அதனால தான் அவங்க இல்லங்க, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க. எனக்கு அப்யூஸ் வருதுன்னா, என்னை பத்தி தப்பா ட்வீட் போடுறாங்கன்னா நான் தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். வேற யாரு? இப்போ நீங்க வந்து ட்வீட் பண்ணுவீங்களா? எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? என்னை பத்தி ஒருத்தங்க தப்பா ட்வீட் பண்றாங்கன்னா நான் தானே ரிப்போர்ட் பண்ணணும். எனக்கு தானே ட்விட்டர் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கு. இல்ல ரொம்ப கரெக்ட். நீங்க இப்போ இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப கரெக்ட். பட் தென் ஐம் டெல்லிங், ஒரு அபியூசிங் கம்யூனிட்டி, அதாச்சும் அந்த ஒரு 61 பேர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரேப் த்ரெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 61 பேரை ரிப்போர்ட் பண்றத தவிர தாண்டி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் ஏன் தப்பு, அவங்கள போட்டு திட்டணும். புரியுதா? இந்த பிள்ளைய வந்து போட்டு பி ஸ்ட்ராங் சொன்னா அவங்க அழதான் செய்வாங்க, அவுட் பர்ஸ்ட் ஆக தான் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பா நான் அதை ஒத்துப்பேன். கண்டிப்பா she was venting out throughout the session and I totally appreciate it because women hardly come out and speak. They hardly do. And Meghna வந்து she was அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் காட்டி அவங்க இவ்வளோ தூரம் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ரிசீவிங் தட் இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ்ல அவங்க பேசுறது கூட அவங்க நாளைக்கு என்ன பேக்லாஷ் அவங்களுக்கு வருங்கிறது தெரியாது. அவங்க இவ்வளோ தூரம் வந்து பேசுறது கூட பெரிய அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த், அவங்க நிறைய கரேஜ் கேதர் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. ஐ டோட்டலி அப்ரிஷியேட்டட். சீரியஸா சொல்றேன், ஐ டோட்டலி அப்ரிஷியேட். பட் நீங்க சொல்லுங்க என்ன சொல்யூஷன் இதுக்கு பேசலாம்? நீங்க வந்து சொன்னீங்க அந்த 61 பேரையும் ஒரு ஸ்பேஸ் பொறுத்தல ஒண்ணுமே சொல்லக்கூடாது சார். இல்ல இப்போ நான் ஓகே ஒண்ணே சொல்றேன். இப்போ ஒரு ரேப் சொல்லக்கூடாது. இல்ல ஒண்ணே சொல்றேன். நான் இப்ப பேசுறேன். இப்போ ரேப் த்ரெட்டை வந்து ஒரு ரேப்போட கான்டெக்ஸ்டோட நீங்க வந்து கொலேட் பண்ண, நான் வந்து கிவ் மீ தி what do you say privilege to do that, I just have to do it. ஓகே, இப்போ ரேப் த்ரெட்டோட என்ன சொல்றது கம்பேரிசன் வந்து ரேப்பு கொண்டு போங்க. ஓகே, அங்கேயும் கிரிமினல் இங்கேயும் கிரிமினல். ஓகேயா? அந்த ரேப் பண்ற கிரிமினல் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க? அப்பயும் வந்து இந்த பொண்ணை போய் எப்படின்னா ரிப்போர்ட் மட்டும் பண்ணு, யூ கான்ட் டு எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸ்டே ஸ்ட்ராங்னு மட்டும் தான் சொல்லுவீங்களா? இந்த பசங்களை போட்டு திட்ட மாட்டீங்களா? பசங்களை வந்து அந்த ரேபிஸ்ட வந்து திட்ட மாட்டீங்க. சாரி, ஐம் யூசிங் தட் வேர்ட். அசிங்கமா திட்டுவேன் நானு. அசிங்கமா திட்டுவேன். இஃப் ஐ ஹேட் தி பவர், வாட் எல்ஸ் டு யூ டு? அவேர்னஸ் கொண்டு வருவீங்க. அக்கௌண்டபிலிட்டி and the responsibility of being better will fall on the men அப்படின்னு வந்து எம்பசைஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்னது கம்ப்ளைண்ட் பண்ண தவிர வேற என்னலாம் பண்ண முடியும்? But you're not going to tell men that இதெல்லாம் பண்ண கூடாது. ஆமா, நம்ம இந்தியன் டெமோக்ராட்டிக் இதுக்கெல்லாம் men தான் காரணம்ன்றது அதுக்கு அப்புறமா கோர்ட் போகும், then justice will prevail. அவ்வளவுதான். இதான் சொசைட்டியே சேஞ்ச் ஆகணும்னு சொல்லுங்க. அது என்ன men தான் காரணம்னு சொல்றது? சொசைட்டியே நம்ம வந்து நம்ம ஃபேமிலில இருந்து அப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க. எல்லாமே அப்படி சொல்லுங்க. அது என்ன men தான் காரணம்னு எல்லாத்துக்கும் ஏன் அங்க போயிடுறீங்க? men தாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எதனா அடிச்சு விட்டுட்டே இருப்பீங்களா? Sir, we are easy to என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. மென்னே இல்லாத வேர்ல்ட்ல நீங்க வாடுறீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? லாஜிக்கலா பேசுறீங்க. மென் தான் காரணம்னா என்ன அர்த்தம்? status quo, it is men who have. இல்லங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வேணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இல்லங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசுறதா எவ்வளவோ விமன் கூட தான் மென்ன அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த மென்ஸ் குரூப் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் பேசுவீங்களா? என்ன லாஜிக் இது? பேஸ்ட் ஆன் லாஜிக். வாட் ஆர் யூ இங்க பாருங்க, அதாவது வந்து பவர் டைனாமிக்ஸ் தான் பேசுறோம். யாரு ஜாஸ்தியா பண்றா யாரு கம்மியா பண்றாங்கிறதுலாம் இங்க கிடையாது. when we are addressing power dynamics in society, when we are addressing oppression, I'm sorry, ஒரு group has the upper hand. ஓகேவா? we live in a patriarchal society. யாருமே இல்ல நீங்க சொல்ல முடியாது. men have been the flag bearers of what like flag bearers and decision makers of everything that has happened in the society across the world. Okay, until that changes, until the power dynamics is 50-50 as in equal to both sides, and not until the very last woman is stopped, like is not oppressed anymore, we are going to collectively hit up. Okay va? இது வந்து punch up பண்றதாங்க கரெக்ட். இது வந்து நீங்க gender inequality கூட விட்டுருங்க. there is caste oppression, there is racism. See, a black man will punch up to all white people. A white person cannot do that. You have absolutely no rights to do that. It doesn't work like that. It doesn't work. Oppression is நீங்க ஹிஸ்டரியே பார்க்கல, படிச்சது இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க ஹிஸ்டரியே படிச்சது இல்லன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரி போய் படிச்சிட்டு வாங்க முதல்ல. நீங்க சொல்ற எந்த அவங்கள பொறுத்தளவு ஃபெமினிசம் பத்தி நம்ம பேசவே கூடாது சார். நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபெமினிசம் பத்தி பசங்க பேசவே கூடாது.
இல்ல அதான் இல்ல பசங்க தான் இல்ல சேஞ்ச் நீங்க ஆகணும்னு சொல்றாங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ண கூடாது, பேசவே ஹிஸ்டரியே கூடாதுன்னா படிச்சது இல்லையாங்க? I am giving you as many இல்ல இல்லங்க நீங்க examples that ஹிஸ்டரி I could. படிச்சிருக்கீங்களா இல்லையா? That is away from ஒரு நிமிஷம் இல்ல இல்ல I'm இது trying to அவையெல்லாம் give you கிடையாது. ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஹிஸ்டரியில வந்து விமன் ஆர் சோ ஸ்ட்ராங்கா இருந்ததே இல்லையா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? என்ன இல்ல லாஜிக் மிஸ்டர் சி பேசுறீங்க நான் நீங்க? செகண்ட் நான் ஒண்ணே ஒன்னு history, எக்ஸ்பிளைன் பண்றேன். whether or not men have always been the oppressors, I don't understand why this is such a hard concept to grasp. Okay, the power dynamics have never been equal in this world. this is bullshit. ஓகே நோ மிஸ்டர் எம்எஸ் தோனி, ஐ வில் எக்ஸ்பிளைன் வை. இங்க பாருங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விமன் வந்து நான் தான் உங்களுக்கு நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், நாம வந்து நீங்க வந்து ஒரு நல்ல மேனா எதுவுமே பண்ணாம இருக்கலாம், பட் வந்து the men are, what do you say, most of the men are, what do you say, they have been abusers and they have been what do you say, people who have been oppressing women. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நல்லவன் நான் இப்பெல்லாம் பண்ணது இல்ல அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அவ்வளவுதான் விட்டுருங்க. பட் there are other men and அதனால because majority of the men have been like this, நாங்க வந்து all the men அப்படின்னு நாங்க சொல்றோம். Adding on to that, Corona, I just want to add on to that. You understand, right? நான் என்ன சொல்ல வரேன்னா, like as like I don't know, again I'll go back to the example where like I feel like I am of like the oppressor community, okay, and I'm going to talk about like the queer community as a straight person, right? As a straight person, if like a queer person comes and tells me that like all straight people are transphobic or homophobic, நான் அங்க பேசாம தான் இருப்பேன். நான் வந்து அங்க டைரக்டா அவங்கள வந்து நான் ஹோமோஃபோபியா அவங்களுக்கு நான் பண்றேனா or like நான் am I transphobic to them? No, நான் அப்படி கிடையாது. I'm actually an ally. Also I would like to think that I am, okay, but ஆனா அவங்க வந்து they are the ones that are facing it. But just நான் வந்து ஒரு straight person-ஆ இருக்கனால மட்டுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கவே போறது கிடையாது. Do you understand? அந்த like transphobia or homophobia நான் என்னைக்குமே ஃபேஸ் பண்ண மாட்டேன், just because I'm in this community. நான் அதை டைரக்டா பண்ணுமா தேவையே கிடையாது. But I'm already protected by being in like the oppressor community, right? Likewise that applies to like if UCs எடுத்துக்கோங்க or like take whites for that matter, like racism or casteism, it applies like just by being in that community உங்களுக்கு ஒரு protection ஒரு shield already கொடுத்தாச்சு. You are not going to face that oppression that the other people are facing, like on the opposite endல. So அவங்க வந்து they can vent, they can rant, they can do whatever they want. நம்ம வந்து the least we can do is be quiet. The least we can do is be quiet and give them the platform to talk so that they can also like be equal and like get away from their oppression. That's all we're saying. That's all we're saying. So to add நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் because நீங்க ஒன்னு as சொல்றீங்கல்ல, a man you are already shielded from the இல்ல oppression. நீங்க oppression face பண்ண போறது கிடையாது. இல்ல ஐ அக்ரி நீங்க சொல்றது ரைட். பட் ஆனா நீங்க சொல்றீங்கல்ல அப்ரஸர் பேசும்போது நம்ம சைலண்டா இருக்கணும். Do you know what it is happening to the society? It is creating another இல்லங்க அப்ரஸர் பேசும்போது சைலண்டா இருக்கணும் நீங்க தான் சொன்னீங்க. நார்மல் பீப்புள், அப்பர் காஸ்ட் பீப்புள் ஆர் அப்பர் சோஷியல் செக்டர்ல அப்பரா இருக்கிற பீப்புள் வந்து சைலண்டா தான் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. Do you know what it is creating in the society? இல்ல எனக்கு புரியல. that rift is creating அவங்கக்குள்ள ஒரு ஈக்குவாலிட்டி. இவன் என்னடா நம்மளை சொல்கிறதுன்னு எல்லா கேஸ்டாக இருக்கட்டும், இல்லை ரிலீஜனாக இருக்கட்டும், இல்லை என்னமான எல்ஜிபிடி கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு அதர் சைட்லேயும் போய் பாருங்கள். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டு. அப்ரஸர் பேசும்போது நம்ம சைலண்டாக தான் இருக்கணும். பட் ஆனால் அதை மாதிரி சொசைட்டியில் நடக்கிறது இல்லை. அங்கே வந்து இவன் என்னடா சொல்கிறது நம்ம என்னடா கேட்குறதுன்னு அங்கே ஒரு பெரிய ஒரு பிளவு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு ஜென்ரலைஸ்டாக பேசாமல் அந்த டு தி பாயிண்ட் தான் பேசணும். இவன் என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது தான் இங்கேயும் நடக்குது. Do you understand? That's still what's happening. That's exactly what we're calling out. நீங்க சொல்றதே தான் நடக்குது. Corona, can I answer? இல்ல Corona, நீங்க